வாதாடி இது பண்ணி விட்டாரு. இந்த மாதிரியே மறுபடியும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அப்போ என்னாச்சு, நம்மளுக்கு என்ன, நம்ம உள்ளே போனாலும் நம்மளுக்கு அம்மா இருக்கிறாங்க, வக்கீல் இருக்காரு, நம்மளுக்கு தெரிஞ்ச வக்கீல் தானே, அதனால நம்ம எப்படியாவது நம்மளை காப்பாற்றிடுவாரு அப்படின்ட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் பெரிய பாவம் செஞ்சுட்டு வர்றாரு. பாவம் செஞ்சுட்டு வரும் பொழுது அங்கே வக்கீலவை காணோம். எங்கன்னு பார்த்தா நீதிபதி இதில் சேர்ல உட்காந்துருக்கிறாரு. அப்போ என்ன ஆகும், வாதாட முடியுங்களா? அவருக்கு வாதாட முடிய திறமை இருக்குது. ஆனால் இந்த லெவலுக்கு போயிட்டாரு, அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு, மற்றவங்க இதை வச்சு நீதியை சொல்கிற அளவுக்கு போயிட்டாரு. அப்படிங்கும்போது அவரு என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும் இல்லைங்களா? வக்கீல் என்ன பாராட்டி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு ஜாமீன் வேணும், இது வேணும், இவர் இப்படிதான் இருக்குன்னு வாதாடி என்ன பண்ணுவாங்க, நல்லவங்களா ஆக்குவாங்க. கெட்டவங்களா இருந்தாலுமே அவங்களுக்கு வாதாடி இதான் ஆக்குவாங்க. ஆனால் ஏசப்பா முன்ன மனுஷகுமாரனா வந்தாரு. அப்போ நம்ம என்ன பண்ண, இந்த கதையில வர்ற வக்கீல போல நம்ம ஏசப்பா நம்ம என்ன செஞ்சாலும் மன்னிச்சிருவாரு அப்படின்னு நம்ம இருப்போம். ஆனால் இனி வர்ற வருகையில, 2ஆம் வருகையில என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நீதிபதியா இருப்பாரு. அப்போ அந்த நீதிபதிக்குண்ட நம்ம தப்பு செய்யாம இருந்தாதான் அந்த நீதிபதி என்ன பண்ணுவாரு, தண்டனை கொடுக்காம இருப்பாரு. இல்லை அப்படின்னா அதான் இருக்கும். அப்புறம் இசப்பா அவரோட சொந்த ஆவில படைக்கப்பட்ட ஒவ்வொரு இதுத்தையும் அவர்